ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், HK கிரியேஷன் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக சாரி. நிறைய ஒர்க் இருந்ததுனால இதில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, கார்ட்போர்ட்லையும் அப்புறம் ஸ்லைம் செய்ய சொல்லி போட்டிருந்தீங்க. போடுறேன், இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி வந்து ஒரு நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே ஒயிட்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இல்லைன்னா 3 வந்து தேவைப்படும். நான் மேலெல்லாம் கொஞ்சம் நிறைய டிசைன் இருக்கிறதுனால நான் சென்ட்ரு பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் வந்து நம்ம ஃப்ளவர் வந்து வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லோரும் வரைகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து 15 to 20 ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி 15 to 20 ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட எட்ஜ்லலாம் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ளவர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. அதனால் இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியல் ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடும், ரொம்ப சின்னதாக போயிடும். அப்போ நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் வந்து அதிகமாகவும், அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் ரோஸ் கலரில் வந்து ஒரு 6, 7 ஃப்ளவர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிளாஸ் பெயிண்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் அக்ரிலிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அக்ரிலிக்கை விட நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணால் அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். லைட் வெளிச்சம்லாம் அதில் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்காது, ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். முடிஞ்ச வரையுமே வந்து கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேர்ல் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நான் இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோட எட்ஜில் வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் இது எல்லாத்தையுமே க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த க்ளூ அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஏதாவது தாட் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. நான் வந்து எதுவும் எழுதலை. சைடில் வந்து டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து லைன் போட்டு முடிச்சுட்டேன். இதுக்கு மேலே எதுவும் டிசைன் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் சன்லைட்டில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து உண்மையாக கிளாஸில் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.